திருத்துறைப்பூண்டி வேளாட்டா ஒர்க்ஸ். நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஹோண்டா ஆக்டிவா வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட்னு பார்த்தீங்கன்னா வண்டியோட வைப்ரேஷன் அதிகமாக இருக்குது, அதுமாதிரி சவுண்டும் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்காக தான் நம்மள்ட்ட வந்திருக்கு. நம்ம என்னென்னு பிரித்து பார்ப்போம் இந்த வண்டியை. ஏன்னா பெல்ட்டை வந்து பிரித்தாதான் தெரியும். ஓகேங்க, இந்த வண்டியோட வைப்ரேஷன் உண்டான காரணம் இதாங்க. இதில் உள்ள கிளச்சு ஷூவை பாருங்கள். இந்த ஷூ எப்படி இருக்குன்னு வெறும் அலுமினியம் மட்டும்தான் இருக்குது. இதுக்கு மேலே காரக்கு இருக்கும். எப்படி இருந்தாலும் ஒரு 1/4 இன்ச்சு இருக்கும். 1/4 இன்ச்சு ஹைட் அளவுக்கு நம்ம இதில் காரக்கு இருக்கும். அதுதான் நம்ம கிளச்சு ஷூங்கிறது. இதில் அது ஷூவே இல்லை. இதில் எல்லாமே கொட்டி போயிட்டு வெறும் அலுமினியத்தில் தான் ஓடிட்டுருக்கு. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து இரும்பும் அலுமினியமும் ஒராயிர சவுண்டு தான் கேட்கும். இதில் தவிர வண்டி பிக்கப்லாம் இருக்காது. இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுங்க நல்லா. கிளச்சு ஷூ பழசு எப்படி இருக்குது, புதுசு எப்படி இருக்குன்னு. காரக்கே சுத்தமாக இல்லை. இதனால் வந்து பார்த்திங்கன்னா வண்டி பிக்கப் சுத்தமாக இருக்காது. அதுமாதிரி சவுண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். இவ்வளவு பிரிச்சாச்சு. சரி, பெல்ட்டையும் ஒரு வாட்டி பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா பெல்ட் வந்து ரொம்ப வீக்காக இருந்துச்சு. அதனால் பெல்ட் வந்து பார்த்திங்கன்னா புதுசு போட்டாச்சு. ஸ்கூட்டியை பொறுத்தளவு வந்து ரொம்ப கம்பல்சரி இது தெளிவாக பார்த்துக்கணும் பெல்ட் விஷயத்தை மட்டும். ஓகே, வண்டியில் வந்து கஸ்டமர் சொன்ன கம்ப்ளைண்ட் எல்லாம் பார்த்து கொடுத்தாச்சு. இப்போ வந்து சவுண்டு பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குது. வண்டி ரன்னிங் பிக்கப்பும் நல்லாயிருக்கு வண்டியில்.